கர்த்தரே நீர் ஆளுகை செய்யும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாரும் தூய ஆவியே, பரிசுத்த ஆவியானவரே இறங்கி வாங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்கள் மத்தியிலே அசைவாடும்படி இறங்கி வருவீராக. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, ஓரபல ஷபனா, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் மழை போலவே உம்மாவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, நன்றி அப்பா. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஒரு விசை கூட வாரும் தூய ஆவியே, ஓரபல ஷபதனா, ஓரத்தை வாஞ்சிக்கிறோம். நன்றி. வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஒரு விசை கூட வாரும். வாரும் தூய ஆவியே, உம்முடைய பிரசன்னம், உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ஒரு தெய்வீக வல்லமை, அந்த ஆவியானுடைய பிரசன்னம் நீர் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. ஒரபல ஷபலபதுர பக்கதர. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மீது கடந்து வாங்க, எங்க திருச்சபைக்கு கடந்து வாங்க. ஆவியானவரே, உம்முடைய ஆவியானுடைய அசைவாடுதல் இல்லாதபடிக்கு நாங்க ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. அந்த பரலோகத்தில் இருக்கிற உம்முடைய நாம மகிமைப்படும்படிக்கு அப்பா, அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. ஓ ஜீவனுள்ள தண்ணீர் நீர்தானப்பா. ஆண்டவரே, நான் கொடுக்கிற தண்ணீர் அது ஒரு நாளும் உங்களுக்குள்ளே அது தாகத்தை உண்டாக்காது என்று சொன்னீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபல ஷதுர பக்கதரனவா. ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. ஓ ரிபலத ரபல ஷபலது ரபக்கதரனா, ரிபலது ரபல ஷபலபது ரியந்தரபலனா, ரிகபபது ரபல ஷதுர பக்கதரனா. ஆவியானவரே, ஆவியானவரே, உம்முடைய பலன் வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய பலன் வேண்டும் சுவாமி. இந்த கால வேளையில ஆண்டவரே, உம்முடைய பலனை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அந்த நல்ல ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரி பலதுர பல ஷதரனமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரதனமா ஷதரனா, ரிபலதுர பல ஷகவதனா. ஹல்லேலூயா.
ஆவியானவரே, ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துறப்பா. 2 பேர் இருந்தா போதும், 3 பேர் இருந்தா போதும் சொன்னீங்களே அப்பா. இங்க 2-3 பேர் அல்ல ஆண்டவரே, ஒரு கூட்டமாய் நாங்கள் கூடி இருக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கூடி இருக்கிறோம் சுவாமி. பிதாவின் நாமம் மகிமைப்படும்படிக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவரே நீர் கிரியை செய்வீராக. ஹல்லேலூயா. எங்கள் ஆராதனையை அப்பா நீர் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வருவீராக. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எங்களை தாழ்த்தி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரலாம். ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. இது ஒரு அருமையான ஆங்கில பாடல். இதை தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நம்ம சபையில் பாடியிருக்கிறோம். இந்த பாட்டில் 4 கவி இருக்கிறது. இதை பாடி முடிக்கும் பொழுது அப்படியே நம்ம இங்கிலீஷில் ஒரு கோரஸ் மட்டும் நம்ம பாட போகிறோம். பாருங்கள், இந்த பாட்டை நம்ம ஹிந்தியில் இந்த பாட்டு இல்லை, பொதுவாக நம்ம ஆராதனையில் தெலுங்கில் பாடிருக்கோம், ஹிந்தியில் பாடியிருக்கிறோம், ஒரு சில பாட்டில் இங்கிலீஷில் பாடியிருக்கிறோம். இந்த பாட்டு நான் இங்கிலீஷில் பாடணுன்னு சொல்லிட்டு நான் பிரயாசப்பட்டேன். நான் பசங்கிட்ட சொன்னேன், நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்போ ஒரு சில தங்கச்சிங்க சொன்னாங்க, ஒரு சிலர் சொன்னாங்க ஷெரில் ஆண்டிக்கு வந்து இங்கிலீஷில் பாட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்களாம், முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உங்களுக்கு யாருன்னா சொன்னாங்களான்னு கேட்டாங்க. இல்லை, எனக்கு யாரும் சொல்லலைன்னு. பாருங்கள், ஒரு காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நம்ம இங்கிலீஷ்லேயோ இல்லை மலையாளத்துலேயோ இல்லை ஹிந்திலேயோ ஆண்டவரை நம்ம துதிக்கணும், ஆராதிக்கணும் நம்ம நினச்சிட்டாலே இன்னைக்கு ஆண்டியோட அந்த ஆசை ஆண்டவர் நிறைவேற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் அப்படி ஆண்டவரை துதித்து பாடணும்னு சொல்லி நீங்கள் ஒரு வாஞ்சையோடு தேவ சமூகத்துக்கு வருவீங்கன்னு சொன்னால் நிச்சயமாய் உங்களுக்கும் இதே காரியத்தை ஆண்டவர் செய்வார். சரி, நம்ம எல்லாம் கரங்களை தட்டி இந்த பாட்டை உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடலாம். நல்லா கரங்களை தட்டலாமா? நல்லா ஒரு சிரிச்ச முகத்தோடு தாவீது அப்படிதான் சொல்றாரு, தன் ஆத்துமாவை பார்த்து சொல்றாரு. இந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. இந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே இன்றும் ஸ்தோத்தரி. என்னோட சேர்ந்து இந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. இந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே இன்றும் ஸ்தோத்தரி. அன்பின் கரத்தாலே தூக்கி எடுத்தீரே, கண்மாலை மேல் என்னை நிறுத்தினீரே. உம்மை துதித்திடும் புது பாடல் தந்தீரே. 1000 நாவுகள் போதாதே. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. நீரன்றில் சிறந்தவர், தயவில் பெரியவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே. உம் கிருபையினால் என்னை நிரப்பின தேவனே. வாழ்நாள் எல்லாம் உம்மை உயர்த்திடுவே. இந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரை
மேலாய் உயர்த்தினீரே. உம் நன்மையை நினைத்து நான் என்றும் துதிப்பேன். 1000 நாவுகள் போதாதே. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. நாட்கள் நகர்ந்திட்டாலும் காலம் கடந்திட்டாலும் கர்த்தரே என்றும் மாறாதவர். உம் கிருபையை என்றும் எண்ணி நான் துதிப்பேன். 1000 நாவுகள் போதாதே. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. நாட்கள் நகர்ந்திட்டாலும் நாட்கள் நகர்ந்திட்டாலும் காலம் கடந்திட்டாலும் கர்த்தரே என்றும் மாறாதவர். 1000 நாவுகள் போதா. இங்கிலீஷ்ல Bless the Lord, oh my soul, oh my soul, I will worship His holy name. Sing like never before, oh my soul, I will worship Your holy name. The sun comes up, it's a new day dawning. It's time to sing a song again. Whatever may pass, whatever lies before me, let's me be singing when the evening comes. Bless the Lord, oh my soul, oh my soul, I will worship His holy name. Sing like never before, oh my soul, I will worship Your holy name. Hallelujah. ஒரு விஷயம் கூட நம்ம பாட போறோம். இந்த இங்கிலீஷ்ல இருக்கிறதான கவி என்ன சொல்லுதுன்னா, காலையில சூரியன் உதிக்கிறது, புதிய நாள் தொடங்குது, அந்த நாளில் நான் உம்மை துதிப்பேன். ஈவினிங்கில் லாஸ்ட் 2 லைன் சொல்லுது, லெட் மீ பி சிங்கிங் when the evening come. மாலை நேரம் வரும்பொழுதும் நான் உம்மை துதிப்பேன். அதுக்கு நடுவில் 2 லைன் சொல்லுது, என் வாழ்க்கையில் காலையில் நான் உம்மை துதிப்பேன். என் வாழ்க்கையில் நடுவில் என்ன நடந்தாலும் சரி, எனக்கு பிரியமானது நடக்கலாம் அல்லது எனக்கு பிரியமில்லாதது நடக்கலாம், எனக்கு கஷ்டமான சூழ்நிலை வரலாம் அல்லது நான் விரும்பாத காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கலாம். என்ன நடந்தாலும் சரி, நான் காலையில் எழுந்துக்கும் பொழுது எப்படி நான் உம்மை துதிப்பேனோ அப்படி தான் நான் துதிப்பேன். எப்போ தெரியுமா? மாலையிலும். ஹல்லேலூயா. காலையில் ஃப்ரெஷ்ஷாக நான் எழுந்திருக்கிறேன், அந்த நேரத்தில் நான் உம்மை மாத்திரம் துதிச்சுட்டு என் வாழ்க்கையில் கஷ்டமும் பிரச்சனையும் வந்தபோது ஐயோ போச்சே, என் வாழ்க்கை நாசமாக போச்சே, எப்படி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து நான் உட்காந்து உம்மை துதிக்க முடியும்? அப்படி இல்லை. நான் காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்துக்கும் போது நான் உம்மை எப்படி துதிக்கிறேனோ அதே போல் என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, எனக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடந்தாலும் சரி, நான் அப்பவும் நான் என்ன செய்வேன்? இன்னும் சந்தோஷமாய், இன்னும் மகிழ்ச்சியா, இன்னும் இதுவரைக்கும் நான் உம்மை எப்படி ஆராதிக்கலையோ அந்த விதமாக அந்த சந்தோஷத்தோடு கூட பாருங்க. Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. உடைய பரிசுத்த நாமத்தை துதிப்பேன். Sing like never before. இதுக்கு முன்னாடி நான் உம்மை துதிக்காத விதமாக நான் இன்னும் உம்மை சந்தோஷமாய் துதிப்பேன். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட நம்ம பண்ண போறோம். என்ன 3வது கவி, தமிழ்ல 3வது கவி. நன்மை கிருபையினால் முடி சூட்டினீர் என்னையே, தூதரிலும் மேலாய் உயர்த்தினீரே, உம் நன்மையை நினைத்து நான் நெஞ்சும் துதிப்பேன். அந்த கவியையும் தொடர்ந்து இங்கிலீஷ்ல நம்ம பாடி இந்த பாடம் நம்ம முடிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி இதை பாடலாம்.
நன்மை கிருபையினால் மூடி சூட்டி நீரென்னையே தூதரிலும் மேலாய் உயர்த்தினீரே. உம் நன்மையை நினைத்து நான் இன்றும் துதிப்பேன். 1000 நாவுகள் போதாதே. இந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. இந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. Sun comes up, it's a new day dawning. It's time to sing a song again. Whatever may pass, what never lasts before me. It's me be singing when the evening comes. Bless the Lord, oh my soul, oh my soul. I'll worship His soul. உம்முடைய பரிசுத்த நாமத்தை நான் உயர்த்துவேன் like never before. Oh my soul, I will worship Your holy name. ஒரு விசை கூட. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before. Oh my soul, I will worship Your holy name. I will worship Your holy name. Hallelujah. இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் என் வாழ்க்கையில் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை நான் யாரை ஆராதிப்பேன்? புரியல. உண்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஏன்னா என் தாயின் கருவில் இருந்து நான் பிறக்கும் பொழுது என் ஹார்ட்டில் ஹோல்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு இல்லை, எனக்கு தான் இருந்துச்சு. நம்ம சர்ச்சில் கூட ஒரு தம்பிக்கு இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்னையும் கைவிடலை, அந்த தம்பியும் கைவிடலை. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் கைவிடலன்னு சொன்னால் எங்களை முன்குறிச்சிட்டாரு. எங்களை மட்டும் முன்குறிச்சிட்டாரான்னு சொன்னால் இல்லை இல்லை இல்லை, இந்த திருச்சபையில் உட்கார்ந்துருக்கிற எல்லாரையுமே அவர் முன்குறிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. ஹல்லேலூயா. இந்த பாட்டை நம்ம உற்சாகமாக கரங்களை தட்டி பாடலாம். கடைசி கவி பாடும் பொழுது நாம் எழுந்து நின்று இந்த பாடலை பாடலாம். ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. நல்ல சத்தத்தை உயர்த்தி உம்மை ஆராதிப்பே. எப்போ? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பேனே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்.
தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே எழுந்திருந்து உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்றே என்னை சொல்லிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள பாவி என்றே என்னை சொல்லிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லமா, விசுவாசத்தோடு சுவாசம் மொழியும் வரைக்கும் உம்மை மாத்திரமே ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என்னோட ஜீவன் இருக்கிற வரைக்கும், என் வாழ்க்கையில கடைசி மூச்சை நான் விடுற வரைக்கும் உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாட்கள் முடியும் வரை, என்னுடைய ஜீவன் என்னை விட்டு கடந்து போகும் வரைக்கும் ஆண்டவரே, இந்த உலகத்துல எத்தனை நாட்கள் என்னை வைத்திருக்கிறீரோ அத்தனை நாட்களும் ஆண்டவரே நான் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி செலுத்துகிறோம். ஏன் ஆண்டவரை துதிக்க வேணும்? ஹல்லேலூயா. எதுக்காக நான் துதிக்கணும்? ஜீசஸ் ஏன் சொன்னா, என்கிட்ட அவர் வார்த்தை கொடுத்திருக்கிறாரு, அவருடைய வாக்கு தத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இயேசு என் வாழ்க்கையில பேசவே இல்லை அப்படின்னு யாரா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா இல்லை. எல்லாரிடத்துலயுமே இயேசு கிறிஸ்து பேசி இருக்கிறார். 2024 முடிஞ்சிச்சு, 2025 தொடங்குச்சு. எல்லாருக்கும் சபையில் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தாரு. தனிப்பட்ட விதத்துல ஆண்டவர் நம்மிடத்துல பேசி இருக்கிறார். இந்த காரியத்தை உன் வாழ்க்கையில் நான் செய்வேன்ப்பா, இந்த காரியத்தை உன் வாழ்க்கையில் நான் செஞ்சு நான் உன்னை கைவிடாது இருப்பேன். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும்
ஒவ்வொரு விதமாய் ஆண்டவர் பேசி இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. இயேசு ஒரு முறை உங்க வாழ்க்கையில நான் உன்னை செய்வேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டாருன்னு சொன்னா நிச்சயமா அதை கண்டிப்பா அவர் செய்தே முடிப்பா. ஏன் சொன்னா, அவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. அப்படின்னா என்னன்னா, மனுஷன் பொய் சொல்லுவான், நம்ம கூட இருக்கிற மனுஷன் பொய் சொல்லுவான். ஆனா ஆண்டவராகிய தேவன் அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. டக்குன்னு மனசு மாறிடுவாங்க, செய்யறேன்னு சொன்னவங்க செய்யாம போயிடுவாங்க. ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அதனால தான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை என்னை நம்ப பண்ணின உமது வசனத்தை ஒரு விசை கூட ஆண்டவரே உமது அடியனுக்காக அதை நினைத்தருளுங்கப்பா. அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர் தாவீதுல சொல்லிட்டாரு, தாவீதே நீ ஆலயத்தை கட்ட மாட்ட, உன் கற்ப பிறப்பா இருக்கிற உன்னுடைய குமாரன் ஆலயத்தை கட்டுவான்னு சொன்னாரு. தாவீது மரித்துட்டாரு. சாலமோன் சொல்றாரு, ஆண்டவரே என் தகப்பனுக்கு வாக்கினால் நீ சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினாலே அதை செய்து முடித்தீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்வேன்னு ஒன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னா ஒரு நாள் அதை செய்யாம நடுத்தருவில் விட்டு போற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. பொய் வார்த்தை சொல்லிட மனசும் மாறிட அவர் மனுஷன் அல்ல. இயேசுவே நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எங்க வாழ்க்கையில தவறாமல் நிறைவேறுதே. இந்த காலை வேளையில தேவ சமூகத்துல வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வேலையில நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த ஆண்டவர்கிட்ட பார்த்து நம்ம சொல்ல போறோம், என்னோடு நீங்க சொன்னீங்கல்லப்பா, என் வாழ்க்கையில இந்த காரியத்தை செய்வேன்னு சொன்னீங்கல்லப்பா, ஆண்டவர் இந்த காலை வேளையில நீர் அதை செய்து முடிங்கன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க செய்வேன்னு சொன்னீங்களே, என் பிள்ளைகளை குறிச்சு இந்த நோக்கத்தை வச்சிருக்கிறேன்னு சொன்னீங்களே, ஆண்டவரே என் குடும்பத்தை குறிச்சு இந்த நோக்கத்தை வச்சிருக்கிறேன்னு சொன்னீங்களே, எங்க சபைக்கு ஒரு தரிசனத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்கல்ல, ஆண்டவரே அந்த தரிசனத்தை நீங்க நிறைவேற்றணும்பா. என் வாழ்க்கையில நீ செய்வேன்னு சொன்ன காரியத்தை இந்த காலை வேளையில இந்த சமூகத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி என்னோட கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவீங்களா? ஹல்லேலூயா. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒரு போதும் வெறுமையா உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உன் விருப்பத்தை நிறைவேற்று. இயேசு சொன்னாரு, நான் அனுப்பின வார்த்தை அது வெறுமையா என்னிடத்துல திரும்புவதில்லை, நான் அனுப்பின காரியம் ஆகும்படி அதை செய்தே தீரும் என்று சொல்லி இருக்கிறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில ஒரு வார்த்தையை கொடுத்து இந்த வார்த்தையை நான் வாழ்க்கையில நிறைவேற்றி முடிப்பேன்னு சொன்னாருன்னா நிச்சயமாய் தேவ சமூகத்திலிருந்து நான் சொல்றேன், அதை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றி முடிப்பார். நீ சொல்
இருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். நீ பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்லங்க. மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன நிச்சயமாய் நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன ஆமென் நினைத்து நிறைவேற்றுவீர். உங்க வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம். நம்ம ஆண்டவரே என் வாழ்க்கையில ஆண்டவரே நீ சொன்ன வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே என் வாழ்க்கையில ஆண்டவரே என் குடும்பத்துல ஆண்டவரே எங்க சபையில ஆண்டவரே நீ சொன்ன வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே எனக்காக நீர் கொடுத்த வாக்கு தத்தமுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே ஆண்டவரே அதை நினைத்து நீர் நிறைவேற்றுங்கப்பா. அதை நீங்க நினைச்சு நிறைவேற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்க ஆண்டவரே, நான் முழுசாம நம்புறேன்ப்பா. நீர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, நீர் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல ஆண்டவரே. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ ஆண்டவரே, நீர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பீரோ. எங்க வாழ்க்கை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே ஆண்டவரே ஒரு மனுஷன் கிட்ட என் வாழ்க்கையை கொடுத்துட்டேன்னு சொன்னா, அல்லது ஒரு நிர்வாகத்துக்கிட்ட என் வாழ்க்கையை கொடுத்துட்டேன்னு சொன்னா, ஆண்டவரே ஒரு கம்பெனி கிட்ட என் வாழ்க்கையை நான் கொடுக்கும் பொழுது ஆண்டவரே அந்த நிர்வாகம் என் வாழ்க்கையை நடத்துமே சொன்னா, ஆண்டவரே என் வாழ்க்கையை உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே நீர் எவ்வளவு அழகாய் நடத்துவீர். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட என்னோடு கூட நீங்க சேர்ந்து பாட போறீங்க. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து என் பிள்ளைகளுக்காக நீங்க நினைச்சு நிறைவேற்றுங்கன்னு சொல்லி என்னோட கூட சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு கூட நம்ம இந்த காலை வேளையில தேவ சமூகத்துல நம்ம பாட போறோம். நம்ம வாயின் வார்த்தைகள் படியே கர்த்தர் நமக்கு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. என்னோடு நீ சொன்ன நீங்க தான் பாடணும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி என்னோடு நீ அந்த வாக்குத்தத்தமுள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தை நீ சொல்லியும் என் வாழ்க்கையில நீங்க சொன்னதை நீங்க செய்யாம விட்டுருவீங்களா?
நீங்க மறக்கிற தேவன் அல்லவே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட கால நிறைவேற்றுவே. குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நிறைவேற்றுவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீ சொன்னால் ஆண்டவரே நீக்கும், கட்டளையிட்டால் ஆண்டவரே நடக்கும் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, நீ சொல்லிய வார்த்தை ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், நிறைவேற்ற நீங்க வல்லமை உள்ள தெய்வம் ஆண்டவரே. அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் மனமாற நீ மனுபுத்திரன் அல்ல ஆண்டவரே. மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மோசேவை அழைத்து ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மோசேயோடு ஆண்டவரே முகமுகமாய் நீர் பேசி ஆண்டவரே. கர்த்தாவே நீர் ஆண்டவரே அற்புதங்களை செய்த தேவன், அதிசயங்களை செய்த தேவன் ஆண்டவரே. இந்த நாட்கள் நீ கர்த்தாவே உமது வார்த்தை ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற நீர் வல்லமை உள்ள தெய்வம் ஆண்டவரே. நீர் பராக்கிரம் உள்ள தெய்வம் ஆண்டவரே. அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே ஆண்டவரே உமது வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே நிறைவேற்றி வர நல்ல ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமது தயவுக்காக, அன்புக்காக, இரக்கத்திற்காக ஆண்டவரே நன்றி சொல்லி மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சபையில பலவீனப்பட்டதற்காக உமது பாதபடியில ஆண்டவரே வருகிறோம் கர்த்தாவே. அருமையான ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மெல்வின் ஆண்டவரே தொண்டையில ஆண்டவரே தொண்டவலி, ஈரம்பல் ஆண்டவரே, ஜுரம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே அதனுடைய ஆண்டவரே இந்த தொண்டை பகுதியில் இருக்கிற எல்லா ஆண்டவரே பிரச்சனைகளையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தினால் ஆண்டவரே ஒரு விடுதலை கர்த்தர் நீங்க கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகத்தை கர்த்தர் நீங்க கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றி சொல்லி மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான ஆண்டவரே புஷ்பம் ஆண்டவரே மருத்துவமனையில் உள்ளாரப்பா. அவருக்கு ஆண்டவரே நன்றாக ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் சரீரத்திலே நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சுகர் எல்லாம் ஆண்டவரே பிபி எல்லாம் ஆண்டவரே நார்மலா இருக்க கர்த்தர் நீங்க உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஜோதி நகர்ல இருக்கிற பானு ஆண்டவரே மருத்துவமனை இருக்காங்கப்பா. 10 நாட்களாய் ஆண்டவரே அவங்க மருத்துவமனையில் இருக்காங்கப்பா. அவங்களுக்கு ஆண்டவரே நல்ல சரீரத்தில் ஆண்டவரே பரிபூர்ண ஒரு சுகத்தை கர்த்தர் நீங்க கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுடைய சரீரத்தில் இருக்கிற ஜுரங்கள் ஆண்டவரே, அவங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் ஆண்டவரே எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே அதை முற்றிலுமாய் நீக்கி ஆண்டவரே பலத்தை கர்த்தர் நீங்க கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகத்தை கர்த்தர் நீங்க கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் யெகோவா ராபா ஆண்டவரே சுகம் தருகிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. நன்றி சொல்லி மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் எங்களுடைய சபையில் ஆண்டவரே கர்ப்பப்பை பலவீனங்கள் ஆண்டவரே, பிபி, தைராய்டு, சுகர் ஆண்டவரே, இன்னும் கை கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி ஆண்டவரே, இன்னும் சொல்ல முடியாத பிரச்சனை இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு வேலும் ஆண்டவரே உமது அன்பின் கருத்தை நீங்க வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மனதுருக்கம் உள்ள தெய்வம் ஆண்டவரே, அன்பின் தெய்வம் ஆண்டவரே, அரவணைக்கும் தெய்வம் ஆண்டவரே. ஓ உமது வல்லமுள்ள கரத்தை நீர் நீட்டி ஆண்டவரே ஒவ்வொருடைய சிரசின் மேலும் ஆண்டவரே உமது கரத்தை நீர் வைத்து ஆண்டவரே தொட்டு ஆண்டவரே அவர்களுக்கு பரிபூர்ண ஒரு சுகத்தை ஆண்டவரே கர்த்தர் நீங்க கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரீகாபா ரபாகா ரபாலபா ரீகாபா லாகா ரனா ரம்பானா ரபா ரபாகா ரபாலபாகா ரபாலபா. ஆவியானவரே எங்குண்டு அங்க விடுதலை உண்டப்பா. ஆதி திருச்சபையில் நடந்த அற்புதங்களை அடையாளங்கள் ஆண்டவரே எங்களுடைய சபையிலும் கர்த்தர் நீங்க நடத்தி ஆண்டவரே சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமது அன்பின் கரத்தை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். எல்லா கனமையும் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே.